ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வீரான்னு பேர் பட்ட பகலில் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு எவ்வளோ தெனாவட்டு மயிரா 1,30,000 ரூபாயை தார் சாலை அமைக்கிறதுக்காக எப்படி வாங்கிக்கிட்டு இருக்கான். அங்கே அவன் உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொறுக்கி எவ்வளோ திமிரா, யார் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தெனாவட்டு மயிரில் இவன் உட்காந்து இப்படி பணத்தை பிடுங்கிக்கிட்டு இருக்கானே பாருங்க. கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்காவில் சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன். கோசங்கடா கிளர்க்கு வச்சுக்கிறாரு புக்கை. நாலு சரியான இல்லை மாட்டேன். அன்னைக்கே சொன்னேன்டா உண்மையில. கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்பு வரல. சரி போட சொல்றேண்ணா. 4 வரைக்கும் வேலையை போகிறேன். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட் சீக்கிரம். அவர் தான் போடுறேன்ட்டார். இதுக்கு மேலே நான் 4 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். நானே தூங்கானு கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன்ல வந்து நின்று சரி 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 போட்டு விட்டுருங்க. பிடபிள்யூடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். இந்த ஆள் ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி தான் அந்த நாய் காசை வாங்குது. கண் கூட நமக்கு தெரியுது. ஆனால் அந்த திருட்டு கம்னாட்டி கட்சியை விட்டு நீக்கணும்னு இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு அவங்க தரக்கூடிய பணத்தை தான் கொடுத்தாங்க, நான் லஞ்சமாக ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எதிர்கட்சியில் அதிமுக திமுக எல்லாமே வந்து மலங்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்ருக்காங்கடா. எங்கேயாவது ஒரு தப்பை விடுவீங்க, டபக்குன்னு லபக்குன்னு தூக்கி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு. அட புறம்போக்கு நாய்களா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு என்ன எவ்வளோ பாடுபட்டு அவன் கேரியரையே இழந்துட்டு ஒரு முதலமைச்சராக வந்திருக்காரு. கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைனா பொத்திக்கிட்டே டிசைன் பண்ணிட்டு போயிருங்க. எத்தனையோ மக்கள் இருக்காங்க, வயசு பசங்க எல்லாமே இருக்காங்க, உழைக்கிறதுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்காதீங்க. திருட்டு பயல்களா, அவங்களுக்கு என்னடா வேலை? அவர் வந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சி இது பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் பரவலாக பேசிட்டு இருக்காங்க. நீ உன் ஆஃபீஸ்லேயே உட்காந்து தெனாவட்டு மயிரா 1,30,000 டேபிளுக்கு மேலேயே வாங்கிறிய புறம்போக்கு நாயை. முதல்வருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அவர் உடனே காலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு மக்களே, மத்தியானத்துக்கு மேலே இவனை கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. இந்த மாதிரி அல்ற சில்ற கருப்பாடுகள்லாம் தூக்குனாதான் கட்சி விளங்கும். சும்மா நம்மளை மாதிரி உள்ளவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் ஒப்பேறாது. இந்த நாயை தூக்கி தூர போட்டதுக்கு ரொம்ப நன்றி முதல்வர் அவர்களுக்கு. இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது, கட்சி பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க. நிறைய உழைப்புகள் இல்லை, சும்மா ஒய்யார மயிரா போய் உட்காந்துங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசதானடா செய்வாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேலாம் உங்களை வச்சு வைப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? நாய்களா.